ஹலோ கைஸ், நேற்று எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் ரிசல்ட் வந்து நிறைய பேர்த்து டிமோட்டிவேட் பண்ணதாக இருக்குது. ஸோ நிறைய பேர் டெலகிராம் குரூப்ஸ்லேயே நான் பார்த்துருந்தேன். நான் 100+ அட்டம்ப்ட் போட்டிருந்தேன், 105 அட்டம்ப்ட்லாம் போட்டிருந்தேன். ஏன்னா எனக்கு கிடைக்கல. நான் 95 அட்டம்ப்ட் போட்டிருந்தேன், என் ஷிஃப்ட் ரொம்ப டஃபாக தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ ஆனால் 95 அட்டம்ப்ட் போட்டு நல்ல அட்டம்ப்ட்லாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து எனக்கு இது கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் நான் ரொம்ப ஹோப் வச்சுருந்தேன், ரொம்ப இயர்ஸாக நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஆனால் எனக்கு இது கிடைக்கல அப்படின்ட்டு ரொம்ப டிமோட்டிவேட் ஆயிருந்தீங்க. சரிங்களா? ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா April 1 அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு 2 மந்த் கூலிங் ஆஃப் பீரியட் இருந்ததுக்கப்புறம் நமக்கு அடுத்த ஆர்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம அப்படியே படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஆஸ்பிரன்ஸ். பட் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி பிஓ நோட்டிஃபிகேஷனும் கரெக்டாக வரல. ஆனால் நம்மக்கிட்ட கையில் 2 நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அடுத்த ஐபிபிஎஸ் பிஓ நோட்டிஃபிகேஷனும் வரப்போகுது. பட் இந்த டைமில் எஸ்பி கிளர்க் மெயின்ஸ் ரிசல்ட் வந்து ஒரு மாதிரி டிமோட்டிவேட் பண்ணியிருக்கனால நிறைய ஆஸ்பிரன்ஸ்க்கு நிறைய கொஷின்ஸ் இருக்குது. நான் எங்கே தப்பு பண்ணுறேன், நான் எங்கே வந்து மிஸ்டேக்ஸ் எனக்கு இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற நிறைய கொஷின்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ இதெல்லாத்தையுமே சால்வ் பண்ணி வைக்கிறதுக்கு தான் நாம் நாளைக்கு ஈவினிங், அதாவது ஃப்ரைடே ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ண போகிறோம். இது வந்து முழுக்க டிமோட்டிவேட்டாக இருக்கக்கூடிய உங்களை ஒரு என்கரேஜ் பண்ணுற விதமான ஒரு செஷனாக தான் இருக்க போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட மைண்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நீங்கள் எங்ககிட்ட சொல்ல போகிறீங்க. அந்த கொஷின்ஸ்க்கான பர்ஃபெக்டான ஆன்சர். சம்டைம்ஸ் அந்த கொஷினுக்கான ஆன்சர் நீங்கள் நிறைய இடத்துல தேடிட்டு இருப்பீங்க. இதுக்கு எனக்கு ஆன்சர் கிடைக்குமா, நான் இதில் தப்பு பண்ணுறேன், நான் இது எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்கான சொல்யூஷன் தேடிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த சொல்யூஷனை நம்மளோட கோட் எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுக்கு தரப்போகிறாங்க. ஸோ இது உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு, உங்களை திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணுற வைக்கிறதுக்கான வெபினார் மட்டுமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வெபினார். 1000 பேர் மட்டும்தான் இதில் வந்து வர முடியும். அந்தளவுக்கு தான் நமக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணுற எல்லாருமே நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணிடுங்க. சரி, இதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து இந்த வீடியோவோட கமெண்ட் செஷனில் வைக்கிறேன். அந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அதில் என்னென்ன கொஷின் இருக்கும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஜஸ்ட் அ வெபினார், திஸ் இஸ் அ ரியாலிட்டி செக். நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றதுக்கான ஒரு செக் நீங்கள் பண்ண போகிறீங்க. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்ம் வந்து எப்போ நடக்க போகுது அப்படின்னா ஃப்ரைடே 13th June 2025 7 மணிக்கு இது நடக்க போகுது. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் அதெல்லாம் வந்து ஃபர்தர் ப்ராசஸ் நாங்கள் சொல்லுவோம். சரி, இதில் என்னென்ன நீங்கள் கொடுக்கணும்னா உங்களோட நேம், உங்களோட கான்டாக்ட் நம்பர், உங்களோட ஏஜ், ஓகேங்களா, எத்தனை வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஹவு மெனி இயர்ஸ் யூ ஹேவ் பீன் ப்ரிப்பேரிங் பேங்க் எக்ஸாம்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி கிளர்க் மெயின்ஸ் ரிசல்ட்டில் என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தீங்க, கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன், நான் கிளியர் பண்ணுவேன்னு, இல்லை நான் டவுட்ஃபுல்லாக இருந்தேன், இல்லை நான் கிளியர் பண்ண மாட்டேன், அப்படி எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸோ அதை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களோட டேட் அண்ட் ஷிஃப்ட்டு, ஓகேங்களா, எந்த டேட்டு எந்த ஷிஃப்ட்டு உங்களுக்கு எக்ஸாம் நடந்தது, அப்புறம் எவ்வளோ அட்டெம்ப்ட் நீங்கள் எஸ்பி கிளர்க் மெயின்ஸில் கொடுத்தீங்க அப்படின்றது ஓவரால் அட்டெம்ப்ட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல லேக்காக இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு இப்போ தோணும் பார்த்தீங்களா, ஒருவேளை நான் இந்த இடத்துல லேக்காக இருந்திருப்பேனா, இல்லை வந்து நான் இன்னும் எதில் நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஏரியா இருக்கும்ல, அதில் உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் மாதிரி இருக்குது. அதாவது என்னென்னா ஒரு ஆப்ஷன் 2 ஆப்ஷன் எது வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். நீங்கள் கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? அதே மாதிரி இல்லை வேறு ஏதாவது இருக்குதுனாலுமே நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் எக்ஸாம்ஸை என்னால் கிளியர் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். எஸ் 100% என்னால் முடியும் அப்படின்னாலுமே சொல்லுங்கள். இல்லை நான் கொஞ்சம் டிமோட்டிவேட்டடாக இருக்கேன் அப்படின்னாலுமே சொல்லுங்கள். இந்த பார்ட்டு தான், அந்த கடைசி பார்ட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட கொஷின் மேஜராக ஒரு கொஷின் இருக்கும். நான் என்னோட நிலைமை இப்படி தான் இருக்குது, நான் என்ன பண்ணால் நான் வந்து அடுத்த எக்ஸாம் கிளியர் பண்ணுவேன், இல்லை நான் இன்னும் எனக்கு வந்து இந்த கொஷினுக்கு ஆன்சரே கிடைக்க மாட்டேங்குது எங்கே போனாலும் அப்படின்னா அந்த மாதிரி கொஷினை நீங்கள் இங்கே டைப் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ டைப் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களோட கொஷின்ஸ் எல்லாமே ஃபில்டர் அவுட் பண்ணிடுவோம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு இருக்கிற கொஷின் மாதிரியே இன்னொரு ஆஸ்பிரண்ட் இருக்கும். இல்லை உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சிருப்பீங்க, இங்கே கொடுக்காம விட்டுருப்பீங்க, அதே கொஷினை வேறு ஒருத்தங்க கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கொஷின்ஸ் இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க. அந்த கொஷினுக்கான ஆன்சருமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப ஒர்த்தான ஒரு வெபினார். ஸோ இது உங்களுக்காக நம்ம ரெடி பண்ணது. ஸோ டிமோட்டிவேட் ஆகாதீங்க, என்கரேஜ் ஆகுங்க. சரிங்களா? நாமளுமே உங்களுக்கான ஒரு சப்போர்ட் வந்து நாங்கள் இது மூலமா கொடுக்குறோம். சரிங்களா? இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வந்து எஸ்பி கிளர்க் மெயின்ஸ் கிளியர் ஆகாதவங்களாம் நம்ம பேசிட்டோம். கிளியர் பண்ணவங்களுக்கான ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நம்மளோட சக்ஸஸ் மீட் நடக்க போது சிடபிள்யூஜே அண்ட் கைட்லி 2 பேருமே சேர்ந்து நடத்துகிற சக்ஸஸ் மீட் ஃபார் எஸ்பி கிளர்க் மெயின்ஸ் கிளியர்டு ஆஸ்பிரன்ஸ். ஸோ எப்போ நடக்க போகுதுன்னா 15th June 2025 கம்மிங் சண்டே நடக்க போகுது. டைமிங் 9:30 AM to 2 PM. ஸோ எங்கே நடக்க போகுதுன்னா நம்மளோட கைட்லி ஆஃபீஸ் பக்கத்துலேயே. சரிங்களா? ஹோட்டல் டர்மரிக், ஓகேங்களா, பெருந்துறை ரோட், நியர் ஃபோர்ஸ் மோட்டார். ஓகேங்களா? இந்த அட்ரஸ் பார்த்துக்கோங்க. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்குமே நான் ஒரு கூகுள் ஃபார்ம் இந்த கமெண்ட் செஷனில் வைக்கிறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கால் வந்து உங்களை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு மறக்காமல் கிளியர் பண்ணவங்க வந்துருங்க. ஸோ உங்களை ஆனர் பண்ணுறோம். அண்ட் உங்களோட பேரண்ட்ஸை நீங்கள் ஆனர் பண்ணுறதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கும். உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
மற்ற ஆஸ்பிரன்ஸ்க்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்டேட்டில் உங்களை பார்க்குறேன் கைஸ். மறக்காமல் அந்த வெபினாரில் ஜாயின் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே, பாய்.